வணக்கம். நான் டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்கின் டிசீஸ், எல்லா விதமான ஸ்கின் டிசீஸ், அதாவது சோரியாசிஸா இருக்கட்டும், விட்டலிகோவா இருக்கட்டும், இல்லை படர்தாமரையா இருக்கட்டும், இந்த மாதிரி எதுவா வேணாலும், கரப்பானா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கின் டிசீஸா இருந்தாலும் ஏன் வருது அப்படின்னா, ரத்தம் சுத்தம் இல்லாம இருக்கிறதுனாலதான் வருது. ரத்தம் மட்டும் சுத்தம் இல்லாம இருந்தா வந்துருமா, குடலும் சேர்ந்து சுத்தம் இல்லாம இருக்குமான்னா, முதல்ல ஆரம்ப கட்டம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குடல் நம்மளுடைய வயிற்று பகுதி சுத்தம் இல்லாமல் இருப்பதனாலையும், அதனால நமக்கு ரத்தம் கெட்டு போறதுனாலையும், ரத்தத்துல அதிகப்படியான அமிலத்தன்மை நச்சுத்தன்மை அதிகமா ஏறதுனால எந்த ஒரு ஸ்கின் டிசீஸாக இருந்தாலும் வரலாம். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, சோரியாசிஸோ, விட்டலிகோவோ, கரப்பானோ, படர்தாமரையோ, இதுல ஏது 18 வகையான ஸ்கின் டிசீஸ் இருக்கு. அதுல எதுவாக இருந்தாலும் ரத்தம் சுத்தம் இல்லாம இருக்கும்போதுதான் நமக்கு அந்த ஸ்கின் டிசீஸ் ஏற்படுது. நல்ல ரத்தத்துல சத்துக்கள் மட்டும் இருக்கணும், ரத்தத்துல நச்சுத்தன்மை வெளியேற்றப்படணும். இது ரெண்டையும் பண்ணணும்னா என்ன செய்யணும் டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நிறைய எடுத்துக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி கொண்ட ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிடணும். அதோட மட்டும் இல்லாம டெய்லி நம்ம வெறும் வயிற்றுல ஒரு சின்ன துண்டு விரல், ஒரு இன்ச் இஞ்சி, பட்டை, ஏலக்காய், இதை தினம் இடிச்சு சாறு, அதாவது இடிச்சு அல்லனா தண்ணியில கொதிக்க வச்சு சாறாவோ அல்லனா இதை மிக்சியில சேர்த்து அடிச்சு சாறாவோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 48 நாள் தொடர்ந்து பண்ணும்போது ரத்தத்துல உள்ள தேவையில்லாத நச்சுத்தன்மை இந்த இஞ்சி, பட்டை, ஏலக்காய், இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் சேர்ந்து அதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் அந்த இன்ஃப்ளமேஷனை, ரத்தத்துல உள்ள தேவையில்லாத நச்சுத்தன்மையும் வெளியேற்றும், தேவையில்லாத இன்ஃப்ளமேஷனையும் அகற்றிடும். இதெல்லாம் பண்ணும்போது ரத்தம் சுத்தமாயிரும். குடல் நல்லா சுத்தமா இருக்கும்னா நல்ல ஃபைபர் கலந்த உணவுகள், நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற மாதிரி நல்ல கலர் ரிச் ஃபுட், எல்லாமே வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய வயிறு சுத்தமா இருக்கும். வயிறு சுத்தமா இருக்கிறது மூலமா ரத்தமும் சுத்தமா இருக்கும். இது ரெண்டையும் ரெகுலரா ஒரு 48 டேஸ் நான் சொன்ன இது ரெண்டையுமே ஃபாலோ பண்ணீங்கன்னா ரத்தத்துல உள்ள நச்சுத்தன்மை எல்லாம் ப்ராப்பரா வெளியேறிட்டு அந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாமே முழுமையா அகற்றிடும். ஸ்கின்ல என்ன டேமேஜ் இருந்தாலும் ஸ்கின் நல்ல ரெஃப்ரெஷிங்காகவும் நல்ல ஒரு ஷைனிங்காகவும் மாறிடும். அதோட சேர்த்து நம்மளோட அன்றாட உணவுல ரொம்ப புளிப்பு நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா ஸ்கின் டிசீஸ் மொத்தமாவே நல்லாவே கியூர் ஆயிரும். இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க.